ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வரவேற்கிறேன். ஒரு விசேஷமான ஒரு நாள், ஸ்தோத்திரம். இந்த நாள் ஒரு விசேஷமான நாள். இயேசு இந்த நாளிலே பிறந்திருக்கிறார் என்கிற நினைவு ஊட்டும்படியாக இந்த நாளிலே உலகம் எங்கும், நம்ம இந்தியாவில் மட்டுமில்லை, இந்தியாவில் சில பண்டிகை கொண்டாடுவோம். அந்த பண்டிகை வெளிநாடு தெரியாது, ஸ்தோத்திரம். இங்கிருந்து போன மக்கள் அந்த நாளை கொண்டாடுவாங்க. ஆனால் உலகம் முழுவதும், உலகத்தில் இருக்கக்கூடிய என்ன பாசை பேசினாலும் சரி, என்ன மக்களாக இருந்தாலும் சரி, எல்லாரும் கொண்டாடுகிற ஒரே ஒரு நாள் இந்த கிறிஸ்துமஸ், டிசம்பர் 25. சோத்திரம். உலகம் முழுவதும் 206 நாடுகள் இருக்குது. சோத்திரம். 206 நாடுகள் இருக்குது. பெரிய பெரிய பணக்காரங்களா இருந்தாலும் சரி, சாதாரண ஒரு ஏழ்மையான ஒரு லேபரா இருந்தாலும் சரி, யாவரும் கொண்டாடுகிற ஒரே ஒரு நாள் இந்த கிறிஸ்துமஸ் நாள் தான். சோதரம். இந்த உலகத்துல यीशु मसीह के नाम से आपको स्वागत कर रहे हैं। इस दिन आके यीशु मसीह का जन्म का दिन है। ये त्योहार इंडिया में खाली नहीं है, दुनिया भर किसी कोई त्योहार ऐसा नहीं होता। ये क्रिसमस दुनिया भर आके विशेष से ये प्रार्थना चल रहा है। ஆமென். சோதரம். இந்த நாளிலே நம்ம ஆண்டுடைய வார்த்தைக்கு நம்ம போகலாம். நம்ம தெரிந்து கொண்ட வேத பகுதியில ஸ்தோத்திரம். யாத்ராகமம் 23வது அதிகாரம் 22வது வசனம் எடுத்துக்கலாம். யாத்ராகமம் 23வது அதிகாரம் 23-22. நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்லியவைகளெல்லாம் செய்வாயாகி நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாகவும் இருப்பேன். ஆமென். ஸ்தோத்திரம். நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு. ஸ்தோத்திரம். பக்கம் 999. பழைய ஏற்பாட்டுல 99. சோதரம். என்ன அந்த வசனம் சொல்ல இந்த இடத்துல, நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயி. இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிற ஒரு காரியம், ஆண்டுடைய வார்த்தையை கேட்கணும். சோதரம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். இப்ப நம்ம எங்க வந்திருக்கிறோம்? கேட்க முடியாது வந்திருக்கிறோம். சோதரம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும், நன்றாய் கேட்கணும். ஏன் அப்படின்னா, பைபிள் என்ன சொல்றா, இன்னொரு இடத்துல காது உள்ளவன் கேட்க கடவான்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம காது இருக்கா இல்லையா? காது இருக்கு. காது இல்லாதவைகளுக்கு தான் கேட்காது. காது இல்லாதவை எவைகள் நிறைய காரியம் இருக்குது. இருக்கா இல்லையா? நிறைய காரியம் இருக்குல்ல. காது இல்லாதவை எவைகள்? அப்புறம் விசேஷமா சொல்லுவாங்க, எல்லாரும் அதை நம்புவாங்களே, அது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொன்னு நம்புவாங்களே, அதைத்தான் என்ன பண்ணுவாங்க? வணங்குவாங்க. அது என்னது? அதான் சர்ப்பம். அதை கண்டு என்ன பண்ணுவாங்க? படையா இருந்துச்சு. அதுக்கு என்ன இல்லை? காது இல்லை. சோதரம். அதனாலதான் அந்த இடத்துல ஆண்டவர் சொல்ற, நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு. யாருடைய வாக்கு? கர்த்தருடைய வாக்கு. இந்த வாக்கு தான் தீர்க்கதரிசனமாக உரைக்கப்பட்டது. இந்த பழைய ஏற்பாட்டுல வாக்கு, திருவாக்கு, சோதரம், அதான் தீர்க்கதரிசன வாக்கு. இந்த தீர்க்கதரிசன வார்த்தையை, இந்த வார்த்தையை அன்னைக்கு அந்த ஜனங்கள் நம்பினார்கள், விசுவாசித்தார்கள். அந்த வார்த்தையின்படியே இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார். சோதரம். வேதம் சொல்லுது, நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகி நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதமாய் இருப்பேன். சோதரம். ஆமென். சோதரம். அப்ப சத்துருக்களை மிதிக்கும்படியாக, சோதரம், சத்துருக்களை மிதிக்கும்படியாக, சத்துருக்களை அழிக்கும்படியாக இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து பிறந்தார். சோதரம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எதுக்கு இந்த பூமியில வரணும் அப்படின்னா, ஏன் பிறக்கணும் அப்படின்னா, சத்துருக்களை அழிக்கும்படி, சத்துருக்களை மிதிக்கும்படி. இந்த உலகத்திற்கு அவர் என்ன, சத்துருக்களை மேற்கொள்ளும்படியாக வந்தார். சத்துருவை காட்டிலும் எப்படிப்பட்டவரா வந்தாரு? பரிசுத்தரா வந்தார். சோதரம். நீதிபரரா வந்தார். சோதரம்.
உண்மை உள்ளவராக வந்தார். சோத்திரம். எல்லாவற்றுக்கும் தாழ்மை உள்ளவராக வந்தார். சோத்திரம். இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் அந்த உலகத்துல எப்படி வந்தாராம்? ஒரு சின்ன காரியத்துக்கு கூட மனுஷன் என்ன பண்ணுவோம்? நான் தன்னை அறியாமல் என்ன பண்ணுவோம்? தனக்குள்ள என்ன பண்றது? என்ன வந்தது? சின்ன விஷயம் கூட வந்தா என்ன வந்து பெருமை வந்தது, மேட்டுரிமையான காரியம் வந்தது. ஆனா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல உலக ரட்சகராக வருகிறவர் ஒரு எப்படிப்பட்ட இடத்துக்கு வந்தாரு? சொல்லி முடிச்சு ஷார்ட்டா முடிச்சு. எப்படி வந்தார் அப்படின்னா தாழ்மையின் ரூபமாய் வந்தார். தாழ்மையின் ரூபமாய் இந்த உலகத்துக்கு வந்தார். வெறுமையாக வந்தார். சோத்திரம். வெறுமையாக வந்தார். ஒன்றுமே இல்லாம வந்தார். சோத்திரம். வெறுமையாக வந்தார். அவருடைய இந்த பூமியில பிறப்பதற்கு இடமே இல்லாம இருந்தார். சோத்திரம். எல்லாரும் இடம் கொடுக்கல. சோத்திரம். இடமே கொடுக்கல. அதைத்தான் அந்த இடம் சொல்லப்பட்டிருக்கு. வாக்கு ஆண்டுடைய தேவனுடைய தீர்க்கதரிசனமான வார்த்தை நிறைவேறும்படி இந்த பூமியிலே பிறப்பதற்கு இந்த பூமியிலே இடம் கொடுக்கவில்லை. சோத்திரம். இந்த பூமி யாரும் இடம் கொடுக்கல. யாருக்கு? இயேசுக்கு இடம் கொடுக்கல. அவர் மாட்டு தொழுவத்துல முன்னணியில யாரும் அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து பிறந்தார். சோத்திரம். ये निर्गमन इसमें क्या बोलता है? उनका बात, उनका वचन ठीक तरह सुन के वचन में बोलता है ना, वो सब आके हम करना पड़ेगा. यीशु मसीह क्या गाया कि दुनिया में ये वचन में बताता है दुश्मन को दुश्मन, विरोध करने वाले को विरोध. इसलिए यीशु मसीह ये दुनिया पर आए. वो कैसा है? उनको जरूरी कुछ नहीं था. उनको पैदा होने के टाइम में क्या होया? घर में भी पैदा नहीं होया. गाय है ना, चराई है ना, गाय उधर चराई डालना है, कोई आदमी भी उधर नहीं जाएगा. उस जगह में यीशु मसीह पैदा होया. कुछ वो पैदा पाले जाने के टाइम में भी कुछ भी जरूरी नहीं था. वो परमेश्वर है, कुछ जरूरी नहीं था उसे. यही बोला. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த வருடைய நோக்கம், இந்த பூமியில வந்தது நோக்கமே சத்துருக்களை அழிக்கும்படி வந்தார். சத்துருக்களை மிதிக்கும்படி வந்தார். அதுக்கு தான் அந்த பூமியில கிறிஸ்து வந்தார். அவருடைய அந்த பிறப்புடைய காரியத்தை பார்க்க அப்படின்ற போது ஏழ்மையாக இருந்தது. அதனாலதான் எதிராளிகள் கூட என்ன பண்ணாங்க? இயேசு கிறிஸ்துவை பார்த்து என்ன பண்றாங்க? ஒண்ணும் பண்ண முடியல. சோத்திரம். ஏன் அப்படின்னா அவர் அந்த அளவுக்கு அன்பு உள்ளவராக இருந்தார். அது மட்டும் இல்ல, எதிராளிகளை கூட என்ன பண்ணாரு? சத்துருக்களை கூட சிநேகிக்கிறவராக காணப்பட்டார். யாரெல்லாம் எதிராளி நம்ம நினைக்கிறோமோ அவர்களை நேசிக்க சொன்னார். சோத்திரம். சத்துருவை பார்த்து என்ன பண்ணாரு? சிநேகிங்கன்னு சொன்னார். எதிராளியை பார்த்து அவர்களிடத்து அன்பாயிரு என்று சொன்னார். ஒரு சத்துருக்களை வரவழைத்து அவர்களுக்கு ஒரு பந்தி ஆயுதப்படுத்தி அவர் முன்னணியில் என்ன பண்ண ஆதாரத்தை கொடு என்று சொன்னார். அதனாலதான் சத்துரு தானாவே தோற்று போனான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்குதான் இந்த இந்த தீர்க்கதரிசன வார்த்தை இந்த பூமியில நிறைவேறிற்று. சோத்திரம். இது மோசே மூலமாக சொல்லப்பட்ட இந்த திருவாக்கு. சோத்திரம். நீ அவர்கள் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாகில் நான் உன் சத்துருகளுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாய் இருப்பேன். அப்ப எதிராளிகளை மத்தியில எப்படி எதிராளி ஆயுதம் எடுத்து யுத்தம் பண்ணல. சோத்திரம். பகைக்கிறாங்க, பகையினால விரோதிக்கல. இவர் யாராலும் தவிர்க்க முடியாத காரியத்துல அன்பினால, கல்வாரி அன்பினால, முன்னாடி வந்துருங்க, கல்வாரி அன்பினால, அப்படி உட்காருங்க, கல்வாரி அன்பினால, கிறிஸ்துவின் அன்பினால, அன்பு, கல்வாரி அன்பு, தன்னுடைய நமக்காக அடிக்கப்படுகிற அன்பு. சோத்திரம். அந்த அன்புதான் அந்த கல்வாரியின் அன்பினால முற்றிலும் செய்ய எடுத்தார். அது யாருமே அதனாலதான் இன்னைக்கு அவர்கிட்ட ஒன்றும் சொல்ல முடியல. சோத்திரம். அல்லேலூயா. அப்ப எதற்காக வந்தார் என்பதை அறிந்திருக்கிறோம். கிறிஸ்து எதுக்காக பிறந்திருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறோம். கிறிஸ்து பிறந்த விதமான சந்தோஷத்தை நம்ம போன வாரத்துல தியானிச்சோம். அதோடைய நோக்கம் எதுனா சத்துருக்களை சிநேகிப்பது. சோத்திரம். நமக்கு எதிராளிகளே இல்ல, எல்லாரையும் நீங்க பண்ணும் நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுத்து அப்படி நமக்கு ஒரு மாடல் ரோலாக அவர் இருந்தார். அல்லேலூயா. இந்த உலகத்துல யாருமே அப்படி இல்லைங்க. சோத்திரம். இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். ஆனா அவரை பின்பற்றினவங்க ஒரு சில பேர் இன்னைக்கு தேசத்துல மகாத்மாவாக இருக்கிறாங்க. சோத்திரம். மகாத்மா காந்தியடிகள் சொல்லலாம். இந்த பக்கம் ஒரு பெண்கள்ல அன்னை தெரசாவை சொல்லலாம். இப்படி அநேக காரியங்கள் சொல்லலாம். சோத்திரம். ஏன் அப்படின்னா
வாங்க. முன்னாடி ஒரு பேர்ல வந்துருங்க. அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்ம அதுக்குதான் இன்னைக்கு அந்த பிறப்பின் மித்தமான சந்தம் ஏன் பிறந்தாருங்கிறதுக்கு அடையாளம் அதுதான். சோத்திரம், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப அந்த செய்தியை கேட்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நம்ம கேட்டிருக்கோம். சொல்லுங்க. यीशु मसीह कैसा पैदा है, उनका जन्म कैसा है? वो बहुत गरीब थे, गरीब से पैदा है, उनके पास कुछ नहीं था। वो क्या बोला? दुनिया में एक आदमी भी ऐसा नहीं बोला। वो क्या बोला? आपके शत्रु को मित्र बनाओ, आपके दुश्मन को प्यार करो। कोई नहीं, कोई लोग ऐसा बोला है दुनिया में? कोई भी नहीं बोला। आपको मैं मारते क्या करेगा? फिरा के मारेगा, तू पलटा के मुझे मारेगा, वापस मारेगा। यीशु मसीह क्या बोला है? आपका शत्रु को मित्र बनाओ, आपका दुश्मन से प्यार करो। ऐसा वो बोलने के टाइम में ये शैतान के लिए थोड़ा भी जगह नहीं था। वो कौन सा करते भी प्यार से करो, प्यार से करो, शत्रु को मित्र बनाओ, प्यार करो, ऐसा बोला। वो दुनिया में कोई आदमी नहीं ऐसा बोला। उनका ध्यान सुन के दुनिया में देखो, हमारा महात्मा गांधी, उनका वो बाइबल पढ़ने का आदत था, उसे बाइबल पढ़ने का आदत था महात्मा गांधी के। वो क्या किया? वो वचन सुन के उसी चला, वो सच बोलने का, ये किसको भी खराब नहीं करने का, दुनिया के प्यार करने का, इतना काम किया। कोई था मदर तेरेसा बोल के, वो अंग्रेजी वाली है, इंडिया में आके इतना बीमारी वाले उनके इतना ये इलाज की वो। सो उनका वचन सुन के, उनका बात सुन के हम चले तो वैसा यीशु मसीह जैसा दुनिया में जिए उसी तरह हम भी जी सकते हैं। ஆமென். ஸ்தோத்திரம். அதே போல இந்த நாளில கூட நாமும் அவருடைய பிள்ளைகளாக, இயேசுவுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். ஸ்தோத்திரம். ஏன் அப்படின்னா கல்வாரி சிலுவையை கண்டுதான், அந்த செய்தியை கேட்டுதான் இயேசுவை நம்ம விசுவாசிக்கிறோம். நம்ம இந்த பூமியில ஒரு மாடல் ரோலாக, நம்ம பூமியில நம்ம கண்ணாலே பார்த்த மகாத்மா காந்தியை பார்க்கிறோம், அதுக்கு கால சென்ற அன்னை தெரசாவை பார்க்கிறோம். அவங்களை போல நாமும் ஒரு மாடல் ரோலா இருக்கணும். அப்படின்னா நம்ம கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணாதான் ஜீவிக்க முடியும். அதை தான் இந்த இடத்துல ஒரு வேதத்துல ஒரு மனுஷியை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. 1 பேதுரு 3வது அதிகாரம் 6வது வசனம். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கு பயப்படாதிருந்தால் அவளுக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள். பாருங்க, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு 6வது வசனம். இந்த 5வது வசனத்துல வாசித்தாலே 5ல இருந்து கூட வாசிக்கலாம். இப்படியே பூர்வத்தின் தேவனிடத்திலே நம்பிக்கையாக இருந்து பரிசுத்த ஸ்திரீகளிலும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். ஸ்தோத்திரம். தன்னுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து என்ன பண்ணாங்களாம்? தங்களை அலங்கரித்தார்கள். கணவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருந்தது மித்தமாதான் அந்த காரியங்கள் அந்த 6வது வசனத்தில், அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி. ஸ்தோத்திரம். என்ன அப்படின்னா, அன்னைக்கு கடவுளை பார்க்கல, தெய்வத்தை தெய்வம் சொல்லி எதை பார்க்கணும்? தன்னுடைய புருஷனா இருக்கக்கூடிய கணவனை தான் ஆண்டவர் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள் இருந்தது. ஹல்லேலூயா. இந்த காரியம் இருந்தனாலதான் அந்த ஆபிரகாமுடைய மனைவியா இருக்கக்கூடிய சாராள் அவளுக்கு ஆபிரகாமுக்கு கீழ்ப்படித்து இருந்த மித்தமாய் நீங்க நன்மை செய்து, பாத்தீங்களா என்ன செய்து? நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாது இருந்திருக்கு. ஸ்தோத்திரம். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, தன் மனைவியானவள் எப்படி புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறது போல நாம் எப்படி இருப்போமானால் தேவனுக்கு என்னது ஒரு உலகபரமான ஒரு கணவன், இந்த பூமியில வாழக்கூடிய கணவன், அந்த வாழ்க்கையிலே நம்ம எப்படி ஒற்றுமையா இருந்தா, கீழ்ப்படிந்திருந்தா அந்த குடும்பத்தை என்ன முடியும்? கட்ட முடியும். இல்லையா முடியும்? அந்த குடும்பம் என்ன ஆயிரும்? சின்னமாயிரும், உடஞ்சு போயிடும், நொறுங்கி போயிடும், சுக்குசுக்கா போயிடும். அப்ப இதனால என்ன பண்ணா அந்த குடும்பம் சிதறடிக்கப்படும். அப்ப அந்த மனைவியானவள் தான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, கணவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி கீழ்ப்படிந்திருக்கு மித்தமாதான் பிள்ளை வேதம் சொல்லு, அழகா சொல்லு பாருங்க, அவளுக்கு பிள்ளைகளாக இருப்பீர்கள். சோத்ரம்.
அந்த ஆபிரகாமுக்கு நாம எல்லாம் சந்ததியா இருக்க முடியும். சோத்ரம். அல்லேலூயா. அன்னைக்கு ஆபிரகாமுக்கு சாராள் கீழ்ப்படிந்திருந்தார். அதனாலதான் ஏசாயாவுல 51வது அதிகாரத்தில் 2வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு. 51:2 சொல்லப்பட்டிருக்கு. 51:2 ஏசாயாவுல. ஏசாயா 51 உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை உங்களை பெற்ற சாராளை நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். பாருங்க, ஒருவனாக இருந்த நாளிலே ஆபிரகாமை அழைத்து அவனை அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக மாற்றினார். அதனால அந்த இடத்துல நமக்கு யார் அப்படின்னா விசுவாசத்துக்குரிய தகப்பனாக ஆபிரகாமை நம்ம பார்க்கிறோம். சோதரம். அப்ப அந்த இடத்துல சாராள் ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிந்தது நிமித்தமா தன் ஆண்டவனே என்று சொல்ல அந்த வார்த்தைக்கு அந்த காரியம் அப்படிதான். ஆண்டவரே, கடவுளே, நம்ம எப்படி ஆண்டவருக்கு எந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறோமோ, தெய்வத்துக்கு எப்படி உண்மையா இருக்கிறோமோ, அதே போல தன்னோட சொந்த புருஷனுக்கு உண்மையா இருக்கப்படுகிற போது அந்த இடத்துல அந்த நன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை அந்த ஆபிரகாமுடைய சன்னிதியை பார்க்கிறோம். அதே போல இன்று நம்ம என்ன பண்ணணும்? வேதம் சொல்லுது, அந்த மனுஷனுக்கு கீழ்ப்படி தேவையில்லை. இப்ப யாருக்கு கீழ்ப்படியணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்கிறோம். இந்த மகா பெரிய பரிசுத்த தெய்வம் இந்த உலகத்துக்கு வந்து ஒரு மரணமுறையும் உண்மையும் இருந்து நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டிருப்பார்னா அந்த தெய்வத்துக்கு ஆண்டவரே, என்னை ஆளுகை செய்கிறவரே, என்னை ஆண்டு கொள்கிறவரே சொல்லி அவரை நம்பி நாம் அவரை விசுவாசிக்கப்படுகிற போது நாம் மெய்யாகவே நான் இயேசு, நம்ம சொல்றோம் இயேசுவை பார்த்து நீ ஏசப்பா பிறந்திருக்கிறான்னு சொல்றோம். நான் கிறிஸ்துவுக்குள்ள பிறக்க வேண்டும். அல்லேலூயா. சோத்ரம். நீ கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம், ஏசப்பா நீ பிறந்திருக்கிறாரு, அதனாலதான் நினைவு முறையை கொண்டுக்கிறோம். இல்ல, நாம் கிறிஸ்துவுக்குள் பிறக்கிற ஒரு காரியம் வேண்டும். அல்லேலூயா. அப்ப நான் ஏசப்பாவுடைய பிள்ளையாக நாம் வளர வேண்டும். சோத்ரம். அதைத்தான் இந்த இடத்துல பேதுரு அழகா சொல்லியிருக்கிறாரு. முதல் அதிகாரத்துல 1 பேதுரு 3வது அதிகாரம் 6வது வசனத்துல என்ன சொல்லிக்கிறானா? என்ன சொல்லிக்கிறாரு? நீங்க நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாது இருந்தீர்கள், ஆனால் அவளுக்கு பிள்ளைகளாக இருப்பீர்கள். யாருக்கு? சாராளுக்கு. சோத்ரம். சாராளுக்கு நம்ம பிள்ளையா இருப்போமா? இப்ப யாருக்குடைய பிள்ளையா நம்ம மாறுறோம்? ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். சோத்ரம். அல்லேலூயா. நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கணும். சோத்ரம். ஏசப்பாவுடைய பிள்ளையா இருக்கணும். ஏன்னா இயேசு பிறந்து எத்தனை வருஷம் ஆச்சு? அவர் வயசு எத்தனை ஆச்சு? ஆமா, 2025 ஆச்சு. 2025 வருஷம் ஆச்சு. இப்ப நம்ம அவருக்குள்ள பிறக்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேணும். சோத்ரம். அல்லேலூயா. அவருக்குள்ள பிறந்து அவருடைய வார்த்தையை, அவருடைய சத்தத்தை நான் கேட்டு அதன்படி கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அந்த சாராள் ஆபிரகாமுடைய சத்தத்தை கேட்டு அதன்படி கீழ்ப்படிந்து ஆண்டவனே என்று சொல்லி இருந்தால், அதே போல இந்த நாட்களில தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய பிள்ளைகளாக இருப்போமானால் தேவன் நமக்கு நன்மை செய்வார். ये अब्राहम को बीवी है ना साराल, वो क्या करी? वो उसका पति को इतना उसका बात सुन के उसको डर के उसको भगवान परमेश्वर बना कर रखी। हम भी उस दिना में आके उसको बीबी आके ऐसा है। इसी तरह तो क्या करिए? अच्छा काम करिए। वो उसी तरह हम यीशु मसीह आज पैदा होके 2025 साल हो गया। हम उनका बात सुन के, यीशु मसीह का बात सुन के हम भी अच्छा काम करना चाहिए। अभी देखो आज यीशु मसीह का जन्मदिन है। इसमें क्या तमाशा है? उनका जन्मदिन वैसा है तो क्या देखो, क्या उसका मतलब बोल रहे हो? यीशु मसीह हमके अंदर पैदा होना है, जरूरत है। यीशु मसीह का जन्म अम्मा के यीशु मसीह का अंदर पैदा होना है। यीशु मसीह हमारे दिल के अंदर, हमारे दिमाग के अंदर पैदा होना है, तभी अच्छी ये दुनिया में हम कर सकते हैं। ஆமென். அதே போல அந்த யாக்கோபுல 4வது அதிகாரத்துல 8வது வசனம் 9வது வசனம் 10 சொல்லுது.
தேவனிடத்தில் யாக்கோபு 4வது அதிகாரம் 8, 9, 10 தேவனிடத்தில் சேருங்கள். நம்ம யாரிடத்தில் சேரணும்? ஆண்டவரிடத்தில் சேரணும், கர்த்தரிடத்தில் சேரணும். அப்பொழுது அவர் உங்களிடத்துல சேருவார். நாம் அவரிடத்துல சேரப்படுகிற போது அவர் நம்மிடத்துல சேர்வார். அது மட்டுமல்ல, ஆண்டவர் சொல்றாரு, அவர் சேரப்படுகிற போது பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள், நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுகுங்கள், உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாற கடவதாக. பாத்தீங்களா? அப்ப ஆண்டவர் இடத்துலதான் நாம் சேரப்படுகிற போதுதான் நாம் இந்த நிலையெல்லாம் மாறும். சோத்திரம். ஆண்டவரிடத்துல சேராத வரைக்கும் மாறாது. சோத்திரம். அதான் ஏற்கனவே சொன்னேன், ஆபிரகாம் மனைவி அல்லேலூயா தன்னுடைய ஆண்டவனேங்கிற வார்த்தையை சொல்லி தன்னுடைய கணவருக்கு கீழ்ப்படிந்து நிமித்தமான் அவர் அநேக மக்களுக்கு தாயா மாறினாள். சோத்திரம். அதே போல இந்த நாளிலே நாம் அப்படி ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக இருப்போமானால், சாராளுடைய பிள்ளைகளாக இருப்போமானால், நாம் கர்த்தரிடத்துல சேர வேண்டும். அல்லேலூயா. நாம் ஆண்டவரிடத்துல சேர்ந்தா தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுகுங்கள். அல்லேலூயா. நாம அவருடைய சேராவிட்டால் துக்கித்தும் துயரங்களும் வியாகுலங்களும் வேதனை தான் இருக்கும். ஆனா இது முற்றிலும் நீக்கப்படணும்னா அந்த 9வது வசனம் அழகா சொல்லுது, நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுகுங்கள், உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாக மாற கடவுது. பாத்தீங்களா? அப்ப அவரிடத்துல சேராவிட்டால் இவ்வளவு பெரிய வேதனையாக மாறும். சோத்திரம். நாம் கர்த்தரிடத்துல சேரணும். அதுக்குதான் ஆண்டவர் சொல்ற 10வது வசனம் சொல்லுது, நாம் அவருக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக, அல்லேலூயா, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். சோத்திரம். ஆண்டவர் உயர்த்துவார். ஏனென்றால் நமக்காக கிறிஸ்து தாழ்மையின் ரூபம் எடுத்து கல்வாரி சிலுவையிலே நமக்காகவே அடிக்கப்பட்டார், நமக்காகவே நொறுக்கப்பட்டார். அந்த ஆண்டவரை நோக்கி ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கப்படுகிற போது மெய்யாகவே மெய்யாகவே தேவன் நம்மளை உயர்த்துவார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை உயர்த்தப்பட வேண்டும், தேவன் என்னை உயர்த்த வேண்டும். நம்ம ஆண்டவர் இடத்துல நம்ம சேரணுங்க, கர்த்தரிடத்துல இன்னும் சேரணுங்க. இந்த காரியம் போதாது, இந்த விஷயம் போதாது. சொல்லுங்க. ये वचन क्या बोलता? याकूब में क्या बोलता? वचन क्या बोलता? हम परमेश्वर का पास जाके जमना पड़ेगा, हम जमना पड़ेगा. हमारा खुशी फिक्र होना है, हमारा जिंदगी संचल होना है, झंझट होना है. क्या के लिए? हम परमेश्वर के नजदीक जाना है. परमेश्वर की छोड़ के दूर है तो ये सब आगे हमारा जीवन कुछ नहीं. परमेश्वर के पास हम चलना है, उनका वचन सुनना है. हमारा फिक्र पढ़ो, परमेश्वर के लिए फिक्र पढ़ो. हम परमेश्वर के साथ नहीं है, हम परमेश्वर कुछ बोलता है वो उसी तरह हम नहीं चलते हैं. ऐसा बोल के हमको फिक्र पढ़ना है, झंझट पढ़ना है. तब क्या करेगा? परमेश्वर हमारा झंझट को खुशी कराएगा. ஆமென். இந்த நாளில கூட ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட நாம் நம்முடைய தேவனுடைய சத்தத்துக்கு மெய்யாகவே கீழ்ப்படிவோம். வருகிற புதிய ஆண்டு நமக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கும், நன்மையை கொண்டு வரும். நம்ம இடத்துல சில காரியங்கள் சொல்லப்பட்டது போல, எந்தெந்த காரியம் ஏதோ எதுல துக்கித்து இருக்கிறோமோ அந்த காரியத்துல நம்ம சரி செய்வோம், எந்தெந்த காரியத்துல நம்ம சரி செய்யணுமோ அதை சரி செய்யப்படுகிறது. மெய்யாகவே கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவார்? உயர்த்துவார். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே ஏழ்மையின் ரூபமாய் நமக்காய் அடிக்கப்பட்டு தொங்குகிறார். அல்லேலூயா. ஏழ்மையின் பாருங்க, அவருடைய பிறப்பு ஏழ்மை, அவருடைய மரணமும் ஏழ்மையான நிலைமை. அல்லேலூயா. இந்த உலகத்துல தெய்வங்கள், எத்தனையோ தெய்வங்களை பார்க்கிறோம், ஆனா அவைகளெல்லாம் ஆடம்பரமான காரியத்தை பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பும் ஏழ்மைதான். அதான் வசனம் சொல்லுது, மரணம் பரியந்தமும் நடத்துகிறார். சோத்ரம். நம்ம நடத்தணும் அப்படின்னா எல்லாருக்கும் மரணம் வரும். நீ கிறிஸ்தவனா இருந்தாலும் மரணம் வரும், எல்லாருக்கும் மரணம் வரும், எல்லாமே வரும். துக்கம் வரும், காய்ச்சல் வரும், டெங்கு வரும், கொரோனா வரும், எல்லாம் வரும். கிறிஸ்தவனுக்கு வராது, எல்லாத்துக்கும் வரும். ஆனா நம்ம என்ன பண்ணணுமா? உண்மையா இருக்கணும்.
வரணும். சோத்திரம். ஏசப்பாவுக்கு உண்மையா வரும். உண்மையா இருப்போமானால் தேவன் நமக்காக யாவையும் அவர் செய்து முடித்திருக்கிறார். அல்லேலூயா. சிலுவையிலே அவர் செய்து முடித்திருக்கிறார். உலகத்துல செய்யப்படாத கடவுள் இல்ல. எத்தனையோ கடவுள் இருக்கிறாங்க. ஆனா அவைகளை காட்டில் நம்முடைய ஆண்டவர் நமக்காக யாவையுமே செய்து இன்னுமே இல்ல 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே செய்து முடிச்சிட்டாரு. நான் அதை நம்பணும், அதை விசுவாசிக்கணும். இந்த செய்தியை தான் இன்று நீங்க கேட்டிருக்கீங்க. அல்லேலூயா. இந்த செய்தியை நீங்க கேட்டிருக்க நீங்க நான் முன்னாடி சொன்னது போல நமக்கு என்ன இருக்கு? காதுகள் இருக்கிறது, காதுகள் இருக்குது. ஆகையால் கேட்ட நாம் அப்படியே இந்த பக்கம் விட்டு விடாதபடி நாம் உள் வாங்கி நாம் கிறிஸ்துவுக்குள்ள ஸ்திரமா நிற்கப்படுகிற போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். சோத்திரம். எங்க உலகத்துல யாரும் ஆசீர்வதிக்க முடியாதுங்க. யாரும் ஆசீர்வதிக்க. ஒரு மனுஷன் உதவி செஞ்சா ஹெல்ப் பண்ண பண்ணுவோம். ஒரு சின்ன விஷயத்த ஒரு ஹெல்ப் பண்ண பண்ணுவோம். நான் டைம் சொல்லவும் சொல்லியா ஒரு சின்ன ஒரு ஹெல்பிங், ஒரு லிப்ட் கேட்டு வண்டி வந்தோம்னா அடுத்து இறங்கும் போகும்போது அந்த மனுஷன் தேங்க்ஸ் பிரதர், தேங்க்ஸ் சிஸ்டர் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம செஞ்ச சின்ன உதவி. ஆனா நம்ம இயேசு அப்பா தான் ஜீவனையே கொடுத்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறாரு? உயிரையே கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த ஆண்டவரை நாம் உண்மையிலே விசுவாசிப்போமானால் கர்த்தர் நம்மளை ஒரு நாள் கைவிட மாட்டார். அல்லேலூயா. हालेलुया. स्तोत्र. यीशु मसीह गरीब से पैदा हुए, गरीब से क्रूस में मरे. क्या के लिए? हमारे लिए. वो परमेश्वर है. हमारा पाप निवृत्ति करना, विरोध नहीं करना, अच्छी तरह चाल चलन अच्छी है हमारे जीने में, जिंदगी में. इसीलिए वो गरीब से आए, गरीब से क्रूस में मरे. उनको विश्वास करने वाले उन क्या बात किए हैं, वो क्या वचन बोले हैं, उसी तरह चलने वाले इनके वो सच्चाई अच्छी तरह हमारे जिंदगी में अच्छी तरह वो रखेगा. उनको विश्वास करना, उन क्या बोले हैं उसी तरह हम चलने का के जरूरत है. कान है इस वाला कान है ना, उन्हें सुनना. ये कान में लेके ये कान में नहीं जाना. वो हमारे दिल में जाके हमारी जिंदगी पर उनको क्या सिखाया है उसी तरह हम चलना पड़ेगा. ஆமென். இந்த நாளில கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வார்த்தையாகிய கிறிஸ்து நமக்குள் பிறந்திருக்கிறார். சோத்ரம். அந்த வார்த்தை நமக்குள் அனுதினமும் என்ன பண்ணும்? சோத்ரம். ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுது? கிரியை செய்யும். அது நமக்கு வரும் நாட்கள் அது பலனை தரும். அப்ப நாளில கேட்ட வார்த்தையின்படி அப்படியே விட்டுவிடாதபடி நம்ம அப்படியே பின்பற்றுவோம். வருகிற நாட்கள் நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு சின்ன கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே இந்த இடத்துல எந்தெந்த சிந்தனையோடு என்னென்ன வாஞ்சைகளோடு என்னென்ன தாகத்தோடு வந்திருப்பீர்களானால் அந்த வந்திருப்பதை மனுஷன் அல்ல தேவன் அறிந்திருக்கிறார். மனிதன் முகத்தை பார்க்கிறான், என் தேவன் தன் உள்ளங்கள் இருதயத்தை அறிந்திருக்கிறார். உங்க நினைவுகளையும் அறிந்திருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தர் தாமே அன்பு பிள்ளைகள் வந்திருக்கிற ஒவ்வொருவர்களுக்கும் கர்த்தர் அற்புதத்தை செய்யப்படும்படி வாஞ்சைகளோடு தாகத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொருவர்களுக்கும் என் ஆண்டவர் இந்த பிறப்பினால் மித்தமாக சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஒவ்வொரு உள்ளங்களுக்குள்ளும் என் ஆண்டவர் வைத்தருள முடியும். ஒப்புக் கொடுக்கிறப்பா, ஆசீர்வதிங்கப்பா. ஏசப்பா நீங்க ஆசீர்வதிங்க. நாளில வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. கல்வாரி அன்பினாலே, கல்வாரி இயேசுவின் அன்பினாலே என்னென்ன வாட்சிகளோடு ஆண்டவரே ஏக்கங்களோடு, அப்பா எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா, எனக்கு ஒரு அதிசயம் நடக்காதா, எனக்கு ஒரு நன்மை கிடைக்காதா, எனக்கு ஒரு மேன்மை கிடைக்காதா என்று சொல்லி எதிர்பார்த்து வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ளே கர்த்தருடைய மகிமை ஒவ்வொருவரையும் தொட்டு ஒரு அற்புதமான சுகத்தை மட்டுமல்ல அதிசயத்தையும் செய்ய போவதற்காக நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. வேதம் சொல்லப்பட்டது போல உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி அதிசயங்களையும் அற்புதங்களையும் வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ளே என் தேவன் செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும்
சாட்சியாக நிற்கப்பட போவதற்காக நன்றி ஆண்டவரே. அதே போல கர்த்தர் தாமே வேதத்தில் பார்க்கிறோம், ஆண்டவரே எனக்கு சௌரியம் வராதா, எனக்கு சுகம் இருக்காதா, எனக்கு ஆரோக்கியம் இருக்காதா, எனக்கு சமாதானம் இருக்காதா என்று சொல்லி ஏங்கி வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் வேதம் சொல்லப்பட்டிருக்குது. வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. எரேமியா 33வது அதிகாரம் 6வது வாக்கியத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. ஆகையால் சௌக்கியமும் ஆரோக்கியத்தையும் உங்களுக்கு தந்தருளுவேன், என் உடன்படிக்கையான சமாதானத்தையும் தந்தருளுவேன். அப்படினால் இந்த நாளில் வந்திருந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் என் தேவன் தருவதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. ஆண்டவரே அப்பா, நாங்க எதையும் எல்லா பொருளையும் நாங்க உலகத்துல வாங்கிடுவோம்ப்பா, எல்லாவற்றையும் நாங்க வாங்கிடுவோம், வாங்க முடியும். ஏன்னா நமக்கு அப்படிப்பட்ட நான் இருக்கல, வாங்கிடுவோம். ஆனா சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் இந்த நம்ம ஆராதித்த இயேசு பிறவை தவிர வேற யாரும் கொடுக்கவே முடியாது. சோத்திரம் அல்லேலூயா. நம்ம ஆராதித்த தெய்வம் ஒருவர் தான் சௌக்கியத்தை கொடுக்க முடியும், ஆரோக்கியத்தை கொடுக்க முடியும், சமாதானத்தை கொடுக்க முடியும். சொல்லுங்க. इस दुनिया में हमारा परमेश्वर हमको दिमाग दिया है, इसीलिए हम हर चीज हम कमा सकते, घर कमा सकते, माल मते सब कमा सकते, जेवर कमा सकते, कुछ कमा सकते। तो हमारा दिमाग में हमको समाधान हमारा तबीयत ठीक है ना, वो परमेश्वर दे सकते हो, दुनिया में कोई भी नहीं दे सकते हो। और मैं सूरत पे आके आदमी आके सूरत के देखता, परमेश्वर हमको दिल को देखता, हमारा दिल में क्या अच्छी चीज है परमेश्वर वो करेगा। ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கூட வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்ம வாழ்த்தி ஒரு மகிமைப்படுத்துவோம். இந்த நாளிலே கூட விசேஷமான நம்முடைய சபையார் மூலமா சில காரியங்களை ப்ரோக்ராம் செஞ்சிருக்கிறாங்க. அது ஆண்டவர் மிகுதியாக அதை செய்ய கர்த்தர் கிருபை செய்வார். இப்போ மணி கரெக்டாக 11:30 ஆகுது. நான் செய்தியெல்லாம் ஸ்டார்ட்டாக முடிச்சுட்டேன், அதிகமாக இருக்கல. அடுத்து நம்ம சில காரியங்களை பண்ணணும், அடுத்து சில கிஃப்ட் கொடுக்கணும், சில காரியங்கள் இருக்குது. உங்களுக்கு ஒரு விசேஷமான ஒரு இன்னைக்கு அந்த காரியம் செஞ்சுருக்கிறோம். யாரும் வெறுமையாக போவோம்னா எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆகும், கொஞ்சம்